ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு our நியூ vlog. இந்த லியேஜ் நகரத்தை ஒரு சாதாரணமான விசிட்டிங் பிளேஸ் என்று நீங்கள் நினைச்சிங்களா? இல்லை. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ராயல் அரண்மனை, ஒரு ஒப்பரா ஹவுஸ், ஒரு ரிவர், வரலாற்றுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு நகரம். இந்த நகரம் தான் இதுதான் பெல்ஜியத்தில் அண்டர் ரேட்டட் பியூட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். வாங்க இந்த vlogக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தாலும் சிற்பங்களாகவும் ஆர்கிடெக்சர்ஸாக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எங்கே திரும்பினாலும் ஒவ்வொரு முக்கியத்துவங்களையும் கொடுக்கிறதா தான் இந்த சிட்டி இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு வெறும் சிற்பம் இல்லை, இது உணர்வுகளையும் நேர்மறை ஆற்றலையும் பரப்பும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் டிஃப்யூசர் என்று சொல்லித்தான் இந்த சிற்பத்தை அவங்க சொல்கிறாங்க. இந்த கலைப்படைப்பு ஒரு பேசும் கை, அதாவது டாக்கிங் ஹேண்ட்னு சொல்லலாம். அப்படி ஒரு வடிவத்தில் தான் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இது ஸ்கூபா டைவிங் சைகை மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிற்ப வடிவம் என்று சொல்லலாம். இந்த சைகையில் மிகவும் பிரபலமான சைகை என்னென்னு சொன்னால் தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை சேர்த்து எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று காட்டுவது. ஆனால் இதை ஒரு புதிய வடிவமாக இந்த கலை வல்லுனர் மாற்றியிருக்கிறார். இதை எப்படி அவர் மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த விரல்களை பயன்படுத்தி ஒரு இதயத்தை குறிக்கும் வடிவமாக, ஒரு ஹார்ட் வடிவமாக இவர் மாற்றியிருக்கிறார். ஏன் இவர் இப்படி செய்தார் என்று சொன்னால், இவர் இந்த லியேஜ் சிட்டியை ஒரு லவ் சிட்டி என்ற ஒரு நல்ல மனநிலையை ஊக்குவிக்கும் ஒரு இடமாக, பாசத்தையும் அன்பையும் நேர்மறை உணர்வுகளையும் பரப்பும் ஒரு மையமாகவும் இவர் இதை காண்பிக்கணும் என்றது காரணத்தினால்தான் இதை உருவாக்கி இருக்கிறார். ஏன்னு சொன்னால் சிட்டி வாழ்க்கை சரியான மெஷின் வாழ்க்கை, வேகத்திலேயே நாங்கள் போய் கொண்டிருப்போம். சில நிமிடங்கள் நம்மை தூண்டும், நம்மிடம் பாசம் பேசும் இந்த மாதிரியான கலைப்பணிகளை நம்ம யோசிக்க வைக்கும். இந்த இடத்துக்கு பேர் ராயல் தியேட்டர் ஆஃப் வலோனியான்னு சொல்லுவோம். இது பெல்ஜியத்தின் முக்கியமான ஒரு இடமாகும். இந்த கட்டிடம் 1820ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்டது. மற்றது இந்த சிட்டியோட கலாச்சார பெருமையை பிரதிபலிக்கும் நினைவு சின்னமாக இது அமைஞ்சிருக்கு.
இதை முதல்ல பார்த்த உடனே ஹென்றி மோர், அதாவது இந்த சிற்பத்தின் சிற்பி, அவரோட தாகத்தை நீங்கள் உணரலாம். இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஸ்கல்ப்சர். இதை பார்க்கக்குள்ள ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இதை அவர் என்னென்று விளங்கப்படுத்தியிருக்காருன்னு சொன்னால், அது ஒரு ஸ்பீச் பபுள் போல தான் அவர் விளங்கப்படுத்தியிருக்கு. அப்படி என்று சொன்னால், எங்களோட காமிக் புக்ஸுகளில் நாங்கள் கதாபாத்திரங்கள் பேசும்போது காட்டும் அந்த வாய்மொழி மாதிரி இந்த காட்சி வடிவத்தை இவர் சமூக பேச்சு வடிவம் என்று மாற்றியிருக்கிறார். அதாவது ஒரு வெளித்தள சவாலாகவும் நேரடி ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு தனிநபர் கருத்து வெளிப்படுத்துறது எவ்வளவு முக்கியமானது, இது ஒரு முக்கியமான விஷயம் என்றதாகவும் இவர் இந்த சிற்பத்தின் மூலம் காட்டியிருக்கிறார். வலோனியா ரீஜனில் இருக்கிற லிம்ப்ரூக் மாகாணத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட ஒரு முக்கியமான நினைவு சின்னத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் த மொனியூமெண்ட் ஆஃப் அந்திரே துமோ. இந்த நினைவு சின்னம் லூவன் பல்கலைக்கழக பேராசிரியர் அந்திரே துமோ அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகும். 1901 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவர் முதலாக நிலக்கரியை கண்டுபிடிச்சிருக்கிறார். இது என்னத்துக்கு ஆதாரமாக இருக்குன்னு சொன்னால், இந்த மாகாணத்தோட தொழிற்சாலை வளர்ச்சியின் தொடக்கமாக இது அமைந்திருக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்பின் மூலம் இந்த மாகாணம் வேகமான வளர்ச்சியை எட்டியது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய தொழிற்சாலைகள், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள், மக்கள் குடியேறி இருக்கிறாங்க என்று பலதரப்பட்ட மாற்றங்கள் இந்த லிம்ப்ரூக் மாகாணத்துக்கு இவர் மூலம் வந்தது. லியேஜ் நகரத்தோட இதயத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறீங்களா? வாங்க என்னோட போகலாம். தடா! கேள்விக்கான பதில் மியூஸ் ஆறு. பெல்ஜியத்தில் முக்கியமான நீரோடைகளில் ஒன்றான இந்த மியூஸ் ஆறு லியேஜ் நகரத்தை வழியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது வெறும் ஒரு ஆறு மட்டுமல்ல, இது இந்த சிட்டியோட கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாதை, என்னென்ன ஆனந்த தருணங்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கூறுற ஒரு இடமாக இருக்குது. இந்த மியூஸ் ஆற்றங்கரை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போகுது மேலே. அந்த பிரிட்ஜில் நடைபாதைகள், சைக்கிள் பாதைகள் மற்றும் நிறைய கலை காட்சிகள் இங்கே இருக்குது. அதை நான் உங்களுக்கு திருப்பி கொண்டு காட்டுவேன். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நிறைய ஆர்ட் பப்ளிக், அதாவது பொதுக்கலை நிகழ்வுகள் இதில் நடைபெறுது. கலை, இயற்கை, நகர அழகு, இவை மூன்றையுமே ஒரு பாணியில் கலந்து இந்த மியூஸ் ஆற்றின் ஒவ்வொரு அலைகளிலும் இந்த சிட்டியோட உயிர் ஒழிச்சு கொண்டே இருக்குது. இந்த இடம் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்பாட். சம்மர் டைமில் இதில் நல்லா வடிவாக ரிலாக்ஸ் பண்ணலாம். அதில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்குது. நாங்கள் போன நேரத்தில் இது சரியான காமாக இருந்துச்சு, பெருசாண்ட ஆக்கள் இல்லை. ஆனால் நான் ஒரு சில ஆக்களை பார்த்தேன், அவங்க இதில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. நீங்கள் மார்னிங்ஸில் வாக்கிங் போகிறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது காட்சிகளை ரசிக்கணும், வேலை செய்கிறேன்னு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு கொஞ்ச நேரம் நான் நேச்சர் வாக் போகிறேன், ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்கிறதா இருக்கலாம். இந்த ஆறு ஒரு பெஸ்ட்டான இடமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இதில் வந்த உடனே உங்களோட மனசுக்கு அமைதியாக இருக்கும். நிறைய யோசனைகள் உங்களை விட்டு போகிற மாதிரி, சத்தங்கள் கேட்கக்குள்ள நல்ல ஒரு
ஸ்டேஷனாக கூட இது வந்து இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ரிவருக்கு பக்கத்தில் நிறைய கலை காட்சிகள் வந்து இருக்குது. அதில் ஒன்றை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஒரு மியூசியம். இந்த மியூசியத்தில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த சிட்டியோட ஓல்டு வைப் எப்படி இருந்துச்சு, நியூ வைப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த எக்ஸிபிஷனில் அவங்க காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் எங்களோட வந்து நீங்கள் அதை பாருங்கள். இந்த எக்ஸிபிஷன் வந்து ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் சொல்லலாம். இந்த ஃபோட்டோஸ் மூலம் தான் அந்த 2 வைப்ஸையும் எப்படி அவங்க வந்து வித்தியாசமாக காட்டியிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மாடர்னாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிட்டி எப்படி இருக்குது என்று சொல்லி ஃபோட்டோஸ் இருக்குது. அங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஓல்டு வைப் எப்படி இந்த சிட்டி முதல் காலத்தில் இருந்துச்சு, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு, அப்படியான மாற்றங்களை வந்து இவங்க எங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இந்த சிட்டியோட நடுமையத்தில் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரூஃப்னு சொன்னால் இங்கே நின்று கொண்டிருக்கிற இந்த அரண்மனை தான். இதுதான் ராயல் பேலஸ் ஆஃப் லியேஜ். இந்த அரண்மனை வந்து பிரின்ஸ் பிஷப் என்பவரால் 1000ஆம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஆனால் இது 1526களில் வந்து இது வந்து தலைமை மையமாக ஆக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த அரண்மனையோட கட்டிட அழகை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இட்டாலியன் ரினைசன்ஸ் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அலங்கங்கள் வந்து பெரும்பாலும் கொத்திக் பாணியில் தான் இவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து நிறைய வடிவான இடம், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேலஸ் இப்போ எதுக்காக பாவிக்கப்படுகிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து நீதிமன்றம், அதாவது வந்து கோர்ட்ஸுக்காக வந்து அவங்க பாவிக்கிறாங்க. லிம்ப்ரூக் மாகாண ஆட்சி மையமாக வந்து இது பாவிக்கப்படுது. Thank you for watching this vlog. Please support us by contributing to this channel by sharing, subscribing and liking. Bye bye.